ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இசை. நான் உங்கள் மணி. ஃப்ரெண்ட்ஸ், எதுக்காக இந்த பதிவு அப்படின்னா, ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும். முக்கியமான விஷயம், இது ஒரு அவேர்னஸ் வீடியோ அப்படின்னு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன நான் சொல்லும் போதே எனக்கு புல்ல இருக்குது. நாங்கள் கோயிலுக்கு போயிருந்தோம், ஃபேமிலியாக கோயிலுக்கு போயிருந்தோம். கோயிலில் சரியான கூட்டம், எல்லோரும் சின்ன சின்ன குழந்தைகளை கொண்டு வந்திருந்தாங்க. அப்போது ஒரு அம்மா என்ன பண்ணியிருந்தாங்க, ஒரு 1.5 வயசு பையன், ஒரு 1.5 வயசு இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், ஒரு 1.5 வயசு 1.25 வயசு இருக்கும். அந்த பையனுக்கு ஒரு சின்ன ஒரு பால் ஒன்று வாங்கி கொடுத்துருந்தாங்க பார்த்துக்கோங்க. அந்த பையன் அந்த பாலை வச்சு அப்படியே விளாண்டுக்கிட்டே இருக்கான். அவங்களும் கவனிக்கலை, பிள்ளைங்களை சின்ன சின்ன பிள்ளைங்களோட விளாண்டுக்கிட்டு இருக்கானேன்னு சொல்லி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பையன் விளாண்டுக்கிட்டு இருந்திருக்க பையன் என்ன பண்ணுறான், மெதுவாக நடந்து ஓடி அந்த பால் பிடிக்கிறேன்னு சொல்லி எங்கே போயிட்டான், நடு ரோட்டுக்கு போயிட்டான். அங்கேருந்து ஒரு லாரி வருது ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ சொல்லவே முடியல, எனக்கு அந்த அளவுக்கு மனசுக்குள்ளே நிற்குது, அந்த கண்ணிலே நிற்குது அந்த பார்த்ததுல. இங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்க அந்த பையன் பால் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஓடுதான். வண்டி வருது மக்களே, எனக்கு உயிரே போயிட்டேன். ஏன்னா குழந்தை நடு ரோட்டுக்கு போனவொடனே நானும் தம்பியை கையில் வச்சுருக்கேன், நானும் ஓட முடியல. அந்த அவளை பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தூரத்துலேருந்து ஒரு அண்ணன் ஓடி வந்து அந்த பிள்ளையை தூக்கிட்டாங்க. வண்டி பக்கத்தில் வந்துட்டு எனக்கு உயிரே போயிட்டு மக்களே. அந்த சின்ன குழந்தைய பார்த்தோன்னே அந்த அப்பல அவங்க அம்மாட்ட போய் நான் சத்தம் போட்டேன், ஏம்மா குழந்தை முக்கியம்மா, முதல்ல அவனை பாருங்கம்மா அப்படின்னு சொன்னேன். இந்த வீடியோ எதுக்குன்னா, இதே மாதிரி தான் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, தன்னுடைய குழந்தைய கவனிக்காமல் விட்டுருந்தீங்க. தயவு செஞ்சு குழந்தைய பாருங்கள், அது முக்கியம். நம்ம குழந்தை செல்வம் ரொம்ப முக்கியங்க, சரிங்களா? ஒரு கோயில் ஏதோ ஒரு இடத்துக்கு போனாலும் பிள்ளைய கவனமாக பாருங்கள், அப்படி தானேங்க? ஆமாம். எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்துச்சுங்க அதை பார்க்கும்போது, பயமாயிட்டு. ஏன்னா எனக்கு நானும் ஒரு தாய்ங்க. ஸோ தாய்மார்களுக்கெல்லாம் தெரியும், தன்னுடைய குழந்தைக்கு ஒரு ஆகப்போகுது, ஏதோ ஒரு விஷயம் ஆகப்போகுது அப்படின்னா எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு தாய்மார்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ தயவு செஞ்சு ஒரு சின்ன ஒரு ரெக்வெஸ்ட்டாக நான் கேட்டுக்கிறேன், குழந்தைகளை பத்திரமா பார்த்துக்கோங்க, சரிங்களாங்க? இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக நம்மளுடைய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க. பாய்ங்க.